யாருக்கெல்லாம் ராகு வந்து சாதகமாக இல்லையோ அவங்க மணி பிளான்ட் வளர்க்கக்கூடாது. வளர்க்கக்கூடாது. கூடாது. ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து ஏஎல்பி லக்னம் வந்து அ கன்னியா லக்னம் போயிட்டு இருக்கு. அந்த மணி பிளான்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சகத்துல இருக்கு. ராகு வந்து விருச்சகத்துல இருக்கு. ராகுன்னா மணி பிளான்ட்ன்னு அர்த்தம். கொடின்னு சொல்லுவோம் நம்ம ம். சாதாரணமா. இவங்க மணி இது பிளான்ட் தான் வைக்கக்கூடாதா? எந்த கொடியுமே வைக்கக்கூடாது. எந்த கொடி சம்மந்தப்பட்ட விஷயமே வச்சுக்கூடாது. ஆ. இங்க மணி பிளான்ட் இருந்தா கூட எந்த கொடி சம்மந்தப்பட்ட விஷயமும் அங்க இருந்தது அப்படின்னு சொன்னா, அங்க பிரச்சனை ஏற்படுமா? ஏற்படும். ம். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல தான் வந்து ஹால்ல இது வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஹால்லயோ, அந்த வெளிப்புறத்திலயோ, ஓகேங்களா? வடக்கு வாசல்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துலயோ, வடக்கு சைடு அந்த சைடுல வந்து மணி பிளான்ட் அங்க இருக்கணும். ஏன்னா, ஏதாவது ஒரு யூடியூப் பார்த்திருப்பாங்க அவங்க. ம். அவங்க என்னமோ மணி பிளான்ட் வச்சுப்பாங்க. அதுவே நாளைக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஓகேங்களா? இந்த மாரி நிகழ்வுகள் மட்டும் கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்குமே எல்லாமே பொதுவான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா, உங்கள மாரி ஒருத்தர் யூனிவர்ஸ்ல யாருமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாரி ஒவ்வொருத்தர் மாரி இன்னொருத்தர் யாருமே கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் தனித்தனியாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். பொத்தாம் பொதுவா வந்து இங்க மணி பிளான்ட் வளர்க்கலாம். தப்பு. வளர்க்கக்கூடாது.